அவரோட கைய புடிச்சுட்டு சுமங்கலியா சாகணும். எனக்கு ரோபோ சங்கர் மட்டும்தான். பிரியங்காவுடைய ஆசை கடைசியில நடந்த பரிதாபம். என்னன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் சில தினங்களுக்கு முன்னாடி உடல்நலக் குறைவு காரணமா உயிரிழந்துட்டாரு. அவருடைய மரணம் அப்படின்றது திரையுலகினர ரசிகர்களை ஒரு பெரிய சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. ரோபோ சங்கருடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய மனைவி பிரியங்கா சில ஆண்டுகளுக்கு முன்பு அளித்த பேட்டி ஒண்ணு இருந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்ப வைரல் ஆகுற லெவலுக்கு என்னோட கணவர் மட்டும்தான் என்னோட உலகம். நான் இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் பார்த்ததை விட என் கணவரை தான் முதல்ல வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பா என்னோட வாழ்க்கையில எல்லாமே அவர் மட்டும்தான்ற மாதிரி பேசியிருப்பாங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலை நோயினால பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அவருடைய உடல் நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. பிரியங்கா அவரை மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. அப்போதான் அவருக்கு மஞ்சள் காமாலை இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மருத்துவர்கள் அவரை மருத்துவமனையில சேர்க்குமாறு சொன்னபோதுதான் ரோபோ சங்கர் மருத்துவமனையில இருக்கிறதுக்காக முதல்ல மறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரை வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டு மருத்துவர்கள் சொன்ன அனைத்து மருந்துகளையும் உணவுகளையும் பிரியங்கா வழங்கி இருக்காங்க. வாய்க்கு ருசியா சாப்பிட்டு பழகுன ரோபோ சங்கருக்கு பத்திய சாப்பாடு அப்படின்றது சாப்பிட முடியாம போயிடுச்சு. இதனால கணவன் மனைவிக்கு இடையில தொடர்ந்து சண்டை தான் வந்துட்டே இருந்துச்சு. டாக்டர் ரோபோ சங்கரோட நிலைமைய பத்தி சொன்னாங்க. பிரியங்கா அவரை வேறு விதமா தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரோபோ சங்கர் கிட்ட அன்பா பேச தொடங்கி இருக்காங்க. நீ இல்லைன்னா இந்த குடும்பத்துல யார் இருக்கா? என்னையும் பாப்பாவையும் யார் பாத்துப்பா? கடைசி வரைக்கும் சுமங்கலியாகவே இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. உன் கைய பிடிச்சுக்கிட்டே என்னோட வாழ்க்கைய முடிக்கணும். கடைசி வரைக்கும் நீ என் கூட இருக்கணும். எனக்கும் உனக்கு நான் அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கை. என்னை ஏமாத்திடாதெல்லாம் பேசினாங்களாம். பிரியங்காவோட இந்த வார்த்தையை கேட்டு ரோபோ சங்கர் மனம் உருங்கி அவர் கொடுத்த மாத்திரைகள், உணவுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாரு. தொடர்ந்து 4 மாதங்கள் பிரியங்கா பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க. எப்படியாவது இவரை மீட்டு கொண்டு வரணும்னு ஒரே எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதன் பலனாதான் அந்த போராட்டத்துல ஜெயிச்சு ரோபோ சங்கரை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இயல்பு நிலைக்கு அவர் வந்திருக்காரு. அப்ப பிரியங்கா பேட்டியில பல போராட்டங்களை கடந்து இவரை எப்படியோ மீட்டு கொண்டு வந்துட்டேன். ஆனா காலம் வேகமா ஓடிச்சுன்னு தானே சொல்லணும். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அடையாளம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரோபோ சங்கர் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவர் நிறையவே சாதிச்சிட்டாரு, நிறையவே ஓடிட்டாரு, குடும்பத்துக்காக உழைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு வாய்ப்பே கொடுக்காம ஓடிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டாரு. அதுக்கு காரணம் அந்த குடியா இருக்கட்டும். சொல்ல போனா பிரியங்கா அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தன்னுடைய கணவன் இறந்ததை அவங்களால தாங்கிக்க முடியல, நடனம் ஆடி இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமா ரோபோ சங்கருடைய ஃப்ரெண்டா இருக்க சேதுன்றவர்கிட்ட, டப்பிங் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர்கிட்ட போயிட்டு, அண்ணா நீ என்னோட அண்ணன் தானே, பெரிய மனுஷன் தானே, எப்படியாவது கூட்டிட்டு வான்னு கெஞ்சினதா இருக்கட்டும், கேட்டதா இருக்கட்டும், அந்த அளவுக்கு இமோஷனலி அவங்கள வீக்கா வச்சிருக்கிறது பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு இன்டர்வியூல கூட பேசியிருந்தாங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.